ஆச்சுல வீடியோ போட்டு. லாஸ்ட்டாக வீடியோ போட்டது ஆகஸ்ட் 23ல். திரும்பி வரமாட்டேன்னு தானடா நினச்சிங்க. உண்மையாவே லூசு புண்டை தான் போல. But I know some people secretly likes me. சரி, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ ஏதாவது அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் எழுதலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைரியை தேடினேன். ஒரு வழியாக டைரியை கண்டுபிடிச்சிட்டு எழுதலான்னு சொல்லிட்டு பேனா எடுத்து பார்க்குறேன். பேனா எழுத சரி, நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா ரீஃபில் காலி. என்னால் முடியலை. இருந்தாலும் எத்தனை ஹிண்ட்ரன்ஸ் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்காந்து ஒரு வழியாக வீடியோ எடுக்க வந்துட்டேன். அவ்வளோதாங்க. ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் பேட் கேர்ள் மூவி பற்றின என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நான் இங்கே ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவி என்னை பொறுத்தளவுக்கு ஒரு டாட்டர் அண்ட் மதரோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை பியூட்டிஃபுல்லாக வந்து போர்ட்ரே பண்ணியிருந்திருப்பாங்க. யூ டோன்ட் கெட் இட் இஃப் யுவர் விஷன் இஸ் அஃபெக்டட் பை கேஸ்ட். நம்ம ஏரியாலேயோ இல்லை ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ நம்ம கூட படிக்கிற பொண்ணுங்களோட டீன் ஏஜ்லேருந்து ஒரு 30 இயர்ஸ் 35 இயர்ஸ் வரை அவங்க என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த மூவியில் வந்து சிம்பிளாக சொல்லியிருந்துருப்பாங்க. இந்த மூவியை ஏன் ரிலீஸ் பண்ண விடாமல் ஸ்டார்டிங்கில் அடித்தாங்க அப்படின்றது தெரில. இப்போ ரிலீஸும் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் சொன்னதுனால என்ன ஆக போகுது, என்ன சேஞ்ச் ஆகிருக்கீங்க அப்படிலாம் பேசாத, எவனா வந்து அப்போலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மூவியில் எனக்கு அந்த 2 சாங் பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு குட்டி குருவி கூடுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்திருக்கும், அதுவும் அப்புறம் படம் எண்ட் ஆகிறப்ப ஒரு பாட்டு வந்திருக்கும். அதோட 2 லிரிக்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தில் ஒரு தெரப்பி செஷன் வந்திருக்கும். அது எப்படின்னா, நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நம்ம அம்மா நம்மக்கிட்ட பண்ணும்போது அன்னைக்கு நமக்கு வந்து அந்த அம்மாவை பிடிக்காமல் போகும். அதே மாதிரி நம்ம அம்மா ஆகும்போது நம்ம பிள்ளைக்கு அதே விஷயத்த பண்ணும்போது அந்த பிள்ளைக்கும் நம்ம பிடிக்காம தானே போகும். இந்த விஷயத்தை தான் அந்த தெரப்பி செஷனில் சூப்பராக சொல்லியிருந்திருப்பாங்க. ஒரு கேட் வந்து வெளியே போயிடுச்சு அப்படின்றதுக்காண்டி தன்னோட மக அவங்களோட அம்மாட்ட இப்படி ரியாக்ட் பண்ணுறாளே, இதே விஷயம் தானே எனக்கும் நடந்திருக்கும். அவளுக்கு போனது கேட்டு, எனக்கு என்னோட மக அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வந்திருக்கும். சில சிச்சுவேஷன்ஸ் மூலயமாகவும் சில பீப்புள்ஸ் மூலமாகவும் அவங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களும் அந்த நேரத்தில் ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயமாக மாறுது. பட் இங்கே ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, லவ் வந்து எப்போ அப்சஷனாக மாற ஆரம்பிக்குதோ அப்போ வந்து நமக்குள்ளே இருக்க ஒரு கண்ட்ரோல் வந்து ஓவர் கண்ட்ரோலாக மாற ஆரம்பிச்சிடும். அதுதான் இங்கே எல்லா ப்ராப்ளத்துக்குமே ரீசனாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, லெட் அலோவ் தம் டு சூஸ். அவ்வளோதான். இது பண்ண விட்டாலே மேக்ஸிமம் இருக்க எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆயிரும். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி மூவிஸில் நிறையா வந்துச்சு அப்படின்னா தான் அவங்க சைடு என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறதுக்கு நமக்கு புரியும். அப்படி புரிஞ்சால் தான் நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணிக்கணுமா இல்லை இதாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் வர முடியும். அதுக்கடுத்து நம்ம லாஸ்ட்டில் ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வரலாம். ஒரு விஷயம் அவன் வலிக்குதோ இல்லை ஏதோ ஒன்று எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்ல வந்தாலே உனக்கு பிடிக்கலை அப்படின்னா நீ பார்க்காம இருக்கலாம். இல்லை அப்படின்னா நீ அதை ஈஸியாக இக்னோர் பண்ணிடலாம், அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் அவன் ஏதோ சொல்ல வரும்போது கேட்கவே இல்லை, ஆனால் நீ சொல்ல வரதே தப்பு அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குன்றது தெரில. ஸோ பீப்புள் வந்து என்ன சொல்ல வந்தாலும் அதை நம்ம ஃபஸ்ட்டு லிசன் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம அவங்க ஜட்ஜ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். சொல்ல வர்றதுக்கு முன்னாடி அடிக்கிறதுன்றது பேபி பறக்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது அதை அபார்ட் பண்ணால் எப்படி இருக்கும் நம்மளாவே, அந்த மாதிரி தான் இது. ஸோ திஸ் இஸ் ஆல் மை ஒப்பீனியன் அபவுட் திஸ் பேட் கேர்ள் மூவி. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். I'll see you in the next video. Until then, peace. பண்றது மாமா வேலை, இதெல்லாம் இங்கிலீஷ் புண்டை.